கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அதெல்லாம் ஓகே. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம பிள்ளைகளுக்கோ இல்ல வாலிப பிள்ளை அவங்களுக்கு நடக்கிற கல்யாணம் தேவன் தந்து நடக்குதா இல்ல நானா எடுத்து நடக்குதா? நம்ம வீட்டுல இருக்கிற பிரிட்ஜ், நம்ம வீட்டுல இருக்கிற வாஷிங் மிஷின், நம்ம வீட்டுல இருக்கிற டூ வீலரு, நம்ம வீட்டுல இருக்கிற காரு, பொருள், பண்டம் பாத்திரம், இது எல்லாமே தேவன் தந்ததா இல்ல மாமனார் தந்ததா? தேவன் தந்ததா மாமன் தந்ததா? மாமனார் வீட்டில இருந்து வந்தது, மாமனாரா தந்திருந்தாருன்னா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். அதனால மர்மனே ஐ லவ் யூ மர்மனே, நீங்க ஒன்னும் கேட்காத மர்மனா கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, இது என் பிள்ளைக்கு வசனத்தின்படி சுதந்திரம் நான் தர்றேன் அப்படின்னு மாமனார் வீட்டில இருந்து வந்திருந்துச்சுன்னா அது வார்த்தையின்படி வந்தது, தேவ சித்தத்தின்படி வந்தது. ஆமென் அல்லேலூயா தோத்திரம், என்ஜாய். ஆனா ஆள் அனுப்பி பேசி ஏத்தி இறக்கி, கொஞ்சம் ஏத்தி பேசுங்க, கொஞ்சம் கூட்டி பேசுங்க, இப்படி எல்லாம் சொல்லி கமிஷன்லாம் கொடுத்து சண்டையெல்லாம் போட்டு அந்த பொருள் அந்த வாஷிங் மிஷின் வீட்டுக்குள்ள வந்திருந்துச்சு. அது வார்த்தையின்படி வரல, வரதட்சணையா வந்தது. அது வார்த்தையின்படி என்ன செய்யல, அது தேவ சித்தம் இல்ல.